சுதி சொல்றாங்க, ஆன்ட்டி ரிஸ்க் எடுக்காதீங்க. பழைய மில்க்ல காஃபி போட்டு குடிச்சா ரிஸ்க் ஆயிர போகுது. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிர போறீங்க. இத கேட்ட உடனே விஜயா ஆடி போயிடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, நான் வேணும்னா பால் ஆர்டர் பண்றேம்மா, ரோகிணி உங்களுக்கு காபி போட்டு கொடுப்பா. விஜயா கேக்குறாங்க, இப்ப எதுக்குடா அதெல்லாம்? அம்மா, கொஞ்ச நேரத்துல நியூமராலஜிஸ்ட் வீட்டுக்கு வரப்போறாருமா. மனோஜ் சொல்றாரு, நியூமராலஜிஸ்ட்னா பேரு வைக்கிறவங்க. முத்து சொல்றாரு, அப்பா, மனோஜுக்கு பிறந்த உடனே நம்ம பேரு வச்சுட்டோம்லப்பா, இப்ப என்னடா பேரை மாத்த போறியா மனோஜ்? முத்து, எனக்கு இல்லடா, இந்த வீட்டுக்குடா, அதுக்கு ஒரு பேர் வைக்கதான் வந்திருக்காரு. என்ன மனோஜ், என் கணித வல்லுனரா? இப்படி சொன்னாதான்டா எனக்கு தெரியும். விஜயா சொல்றாங்க, மனோஜ் எதுக்குடா முத்துக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாம் இப்ப ஃபேஷன். முத்துவுக்கு என்னடா தெரியும் மனோஜ்? காரு ஓட்டுறவன் தானே. என்ன சொல்றாங்க, அத்தை கார் ஓட்டுனா முத்துவுக்கு எதுவும் தெரியாதா? கார் ஓட்டுறவங்களுக்கும் நிறைய அறிவு இருக்கும் அத்தை, நிறைய பேரை பாக்குறாங்க பேசுறாங்க. விஜயா சொல்றாங்க, இந்த மீனா ஒருத்தி எப்ப பாரு முத்துவுக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. மனோஜ் சொல்றாங்க, அம்மா காஃபி தானமா வேணும், நான் பால் ஆர்டர் பண்றேன், ரோகிணி உங்களுக்கு போட்டு கொடுப்பா. முத்து சொல்றாங்க, மனோஜ் நீ கரெக்டா சொல்ற, ரோகிணி கரெக்டா போட்டு கொடுப்பா. விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. ரோகிணி எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவங்க தகுதிக்கேத்த வேலைதான் பார்க்கணும். ரோகிணி மேக்கப் வேலை பாக்குறா. கல்யாணத்துக்கு போனவங்களுக்கு நிறைய பேரு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களையெல்லாம் யாரும் பாராட்டுறது இல்ல. இதே இது கல்யாண பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு யாரு மேக்கப் போட்டதுன்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. என் மருமக அப்படி ஒரு வேலை செய்யறவ, அவ கிச்சன்ல போய் நிக்கணுங்கிறது அவளோட தலையெழுத்தா? முத்து சொல்றாரு, அம்மா ஓவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்கப்பா, கையில பேரிகார்ட்லாம் இருக்கும், பார்த்து பொறுமையா போ சொல்லுங்க, அப்புறம் வலிக்கு போய் விழுந்துற போறாங்க. ஒரு வீட்டை வாங்கினதுக்கு பெரிய கோயில வாங்கின மாதிரி பெரிய ஃபீலிங். மனோஜ் வீட்டுக்கு வெளியே வந்து பேரு வைக்கிறவரை கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ள அந்த நியூமராலஜிஸ்ட் அவரை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஆறு ஆறுன்னு தான் கூப்பிடுவாங்க. முத்து கேக்குறாரு, காவேரி ஆறா பாலாரா? பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. மனோஜ் சொல்றாங்க, முத்து அவரு நம்பர் 6 பத்தி சொல்றாரு. அந்த பேரு வைக்கிறவர் சொல்றாரு, 6க்கு அவ்வளவு பவர், சுக்கிரனோட நம்பர். மத்தவங்க என்ன அப்படி கூப்பிடதான் எனக்கு பவரே வரும். என் மனைவி பேரு அஞ்சலை, நான் அவங்கள 5 5ன்னு தான் கூப்பிடுவேன். முத்து கேக்குறாரு, என்னங்க ஏதோ டோக்கன் நம்பரை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இதுக்கும் அந்த பேரு வைக்கிறவரு சிரிக்கிறாரு. விஜயாவோட ஃபேஸ அந்த பேரு வைக்கிறவர் சொல்றாரு, உங்க முகம் ரொம்ப கலையா இருக்கு, அதுதான் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தேன். விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜயாவை பார்த்து சொல்றாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காண்டியே பிறந்தவங்க நீங்க. வீட சுத்தி பாக்குறாரு அந்த பேரு வைக்கிறவர். அச்சையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. முத்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப மனோஜ் சொல்றாரு, உயிரை எடுக்கிறதுக்காண்டி என் கூடவே பிறந்தவன் சார்ன்னு அந்த பேரு வைக்கிறவர்கிட்ட சொல்றாங்க. மீனாவுக்கு கோபம் வந்துருது. ரோகிணி பெருமைப்படுறதுக்கு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அத உங்க புருஷன்கிட்ட சொல்லுங்க. முத்து சொல்றாரு, விடு மீனா, இவன்லாம் சொல்லியா எனக்கு பெருமை வந்து சேரப்போகுது? உங்க அப்பா எனக்கு முத்துன்னு அழகா பேரு வச்சிருக்காரு. இந்த பேரு வைக்கிறவர் சொல்றாரு, பேரை நம்ம முடிவு பண்ணிடுவோம். மனோஜ், நீங்க எந்த மாதிரி பேரை எதிர்பார்க்கறீங்க? சார், என் பேரு மனோஜ், என் ஒய்ஃப் பேரு ரோகிணி, எங்க அம்மா பேரு விஜயா. முத்து சொல்றாரு, அப்பா பேரு அண்ணாமலை, அதையும் சேர்த்து சொல்றா மனோஜ். பார்வதி அப்பதான் வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க. என்ன விஜயா இவ்வளவு தள்ளி வீட புடிச்சிருக்க? விஜயா சொல்றாங்க, பார்வதி சத்தமா பேசாத, அவரு வீட்டுக்கு பேரு வைக்க வந்திருக்காரு. மனோஜ் கிட்ட அந்த பேரு வைக்கிறவரு சொல்றாரு, ஜாங்கிற எழுத்து பொதுவா இருக்கு, அப்பனா ரோஜா இல்லம் எப்படி இருக்கு மனோஜ்? மனோஜுக்கு விஜயாவுக்கு ரோஹிணிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பேரு. இப்ப முத்து யோசிக்கிறாரு. ரோஹிணி சொல்றாங்க, ரோஜா இல்லம் ரொம்ப நல்லா இருக்கு மனோஜ். பார்வதி சொல்றாங்க, பேரு நல்லா இருக்குல்ல விஜயா? இப்ப முத்துவுக்கு ஒரு ஐடியா வருது. சூப்பர் சார், பேரு வைக்கிறவருக்கு கை கொடுக்கறாரு முத்து. நறுமணம் வீசுற மாதிரி நல்ல பேரா சொல்லிருக்கீங்க. முத்து சொல்றாரு, நடைமுறைக்கு ஏத்த மாதிரி நல்ல பேரா சொல்லிருக்கீங்க. இந்த பேரு உனக்கு தான் நல்லது. என்னங்க சொல்றீங்க எனக்கு நல்லதுன்னு? ஆமா மீனா, நீ தான் நம்ம குடும்பத்துல பூ விக்கிற,
ரோஜா இல்லம்னு வச்சா நீ தான் இந்த பூவெல்லாம் கட்டி இந்த வீட்டை வாங்கினேன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. விஜயா பதட்டமாயிடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, சார் அந்த பேர் வேண்டாம் சார், செட் ஆகாது, வேற பேர் சொல்லுங்க. சுதியும் ரவியும் இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, என்னப்பா சைக்கிள் கேப்ல பேரை மாத்த சொல்லிட்டான். அண்ணாமலை சொல்றாரு, முத்து நீ சும்மா உட்கார்ந்து இருந்தாலே அவன் சொன்ன பேரையே வச்சிருப்பான். சுதி சொல்றாங்க, அங்கிள் எங்க மீனாவுக்கு கிரெடிட் வந்துருமோன்னு மனோஜ் பயந்துட்டாரு. மீனா சொல்றாங்க, ஸ்ருதி அடுத்த ஆள் உழைப்புல நான் எதுக்கு பேர் எடுக்கணும். ரவி சொல்றாரு, அண்ணி பொறுங்க, அடுத்து என்ன பேரு சொல்ல போறாருன்னு கேட்போமே. விஜயா சொல்றாங்க, இந்த பூ பேரு நார் பேர்லாம் வேண்டாம், வேற ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க. பேரு வைக்கிறவர் சொல்றாரு, சரியான பேரு மாட்டி இருக்கு. ரோஹிணில இருந்து ரோ, மனோஜ்ல இருந்து மா, விஜயால இருந்து யா. ரோமையா. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு பேரு. அண்ணாமலை இதை கேட்ட உடனே சாஞ்சிட்டாரு சோஃபால. மற்றவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க பேரை கேட்டு. எப்படி இருக்குன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாரு. ரோமையா. ரோகிணி ரோமையான்னு சொல்லி பாக்குறாங்க. விஜயாவும் சொல்லி பாக்குறாங்க. மனோஜுக்கு எல்லா பல்லும் தெரியற மாதிரி நல்லா சிரிக்கிறாரு. பேரு வைக்கிறவரும் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாரு. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்லி பாக்குறாரு, ரோமையா இது என்ன பேரு? முத்து சொல்றாரு, ஐயையோ இது என்ன ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ்ல பேரு வச்ச மாதிரி இருக்கு. விஜயா சொல்றாங்க, ஏங்க நல்ல விஷயம் பேசுறப்ப முத்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. முத்து சொல்றாரு, என்னப்பா இது? ரோமையா, ராமையா, ஆமியா. மீனாவும் ஸ்ருதியும் அந்த பேரு வச்சதுல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, முத்து உங்களோட ஒப்பீனியனை யாருமே கேட்கல. பேரு வைக்கிறவர் சொல்றாரு, முத்து இப்படி கேலி பேசக்கூடாது. ரோமையாங்கிற பேரு பல மொழிகள்ல பல அர்த்தத்தை குறிக்குது. இதுல வெற்றி, அழகு, குறிப்பா பண வரவு அதிகமா இருக்கும், இப்படி பல அர்த்தம் இதுல அடங்கி இருக்கு. இத விஜயா கேக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் சொல்றாரு, ப்ரோ இந்த பேருக்கே போர்டு மாட்டிடலாம். அதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு, அங்கேயே போர்டுக்கு சொல்லிடலாம். மனோஜ் சொல்றாரு, உடனே ஆர்டர் கொடுங்க ப்ரோ. இரு நான் கால் பண்றேன். மனோஜ் கேக்குறாரு அந்த பேரு வைக்கிறவர்கிட்ட, உங்க பேமெண்ட்டை சொன்னீங்கன்னா நான் அனுப்பிடுறேன் சார். மனோஜ் என்னோட பேமெண்ட் 25,000 ரூபா. முத்து ஓடியாந்து கேக்குறாரு, 3 எழுத்துல தான் என் பேர் வச்ச, 25,000 ரூபா கேக்குற? மனோஜ் சொல்றாரு, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தாண்டா முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு ரேட்டுன்னு. இந்த ஒவ்வொரு எழுத்து சவுண்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பவர் இருக்குடா. சொல்ல சொல்ல நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். சார் முத்துவுக்கு அதெல்லாம் தெரியாது சார். சார் உங்களுக்கு அனுப்பிட்டேன் பாருங்க, வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த பேரு வைக்கிறவரு. விஜயா ரோமையான்னு கைய விரிச்சுக்கிட்டு மேல பாத்துக்கிட்டே கத்துறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, போர்டுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, அந்த லேடிய கூட்டிட்டு வந்துடவா? ரவி அதிர்ச்சி ஆறாரு, என்ன சார் சொல்றீங்க, லேடிய கூட்டிட்டு வரீங்களா? மனோஜ் சொல்றாரு, ரவி பதட்டப்படாத, இந்த வீட்டுல பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க வர்றாங்கடா. மீனா சொல்றாங்க, முத்துக்கிட்ட விலை கம்மியா இருக்கு, வீட்டுல பேய் இருக்குமோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதான் மனோஜ் பேய் ஓட்டுறவங்கள கூட்டிட்டு வரப்போறாரு போல இருக்கு. ரோஹிணி சொல்றாங்க, மீனா அதெல்லாம் கிடையாது, இப்ப பெரிய பங்களா வாங்குறவங்க எல்லாம் இதெல்லாம் பாக்குறாங்க, வாஸ்து பாக்குறாங்கல்ல அந்த மாதிரி. ஆறு மனோஜ் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மனோஜ் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப மனோஜுக்கு புல்லரிக்குது. 2 கையும் அந்த மாதிரி செயல்படுது. மனோஜுக்கே ஆச்சரியமா இருக்கு. ரோகிணி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு மொபைல் போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் பொம்பளை காரை விட்டு இறங்கி வர்றாங்க. ரோகிணி கேக்குறாங்க, என்ன மனோஜ் உனக்கு என்ன ஆச்சு? ரோகிணி, தெரியல, ஒரு மாதிரியா சிலுக்குது. சரி மனோஜ் உள்ள வந்து ரெஸ்ட் எடு. கைய பிடிச்சு மனோஜ கூட்டிட்டு போறாங்க ரோகிணி. விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு விஜயா. சரி நான் போய் பாக்குறேன்னு விஜயா போறாங்க. டோருக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பொம்பளைய பார்த்து விஜயா அதிர்ச்சி ஆறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு பக்கத்துல நிக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, யார் இவங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல கோஸ்ட் ஹண்டர்னு. விஜயா கேக்குறாங்க, அப்படின்னா என்ன? அம்மா அவங்க பேய் ஓட்டுறவங்க. பார்வதி கேக்குறாங்க, யாரு விஜயா அவங்க? பேய் ஓட்டுறவங்களாம். நாளை சந்திப்போம்.